அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 15 3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் நேற்று மதியம் குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள் மற்றும் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே நேற்று மதியம் அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று மதியம் பார்த்திங்கன்னா சென்னையில் 30 டிகிரி, அதாவது சென்னையில் 30 டிகிரி, வேலூர் வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே 36 டிகிரி வரைக்கும் பதிவானது. அதே போல் சேலம் 35 டிகிரி. இதில் குறிப்பாக நேற்று மதியம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பாலக்காடு, அதாவது பாலக்காடில் மட்டும் 39 டிகிரி வரைக்கும் அதிகமான வெப்பம் பதிவானது. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பம், டெல்டா மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பம், அதாவது தமிழகம் முழுவதும் அதிகமான ஒரு வெயிலுங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் நேற்று மதியம் பதிவாகிறது. ஆனால் அதிகபட்சமாக பாலக்காடில் மட்டும் 39 டிகிரி வரைக்கும் நேற்று மதியம் பதிவாகிறது. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா வெப்பம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பதிவாகும். ஸோ இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்கவும். குறிப்பாக மதியானம் ஒரு 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரைக்கும் கவனமாக இருக்கணும். இப்போ காலையில் 8 மணிக்கே அதிகமான வெயில் தற்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். பொதுமக்கள் வெளியே செல்லும்போது தண்ணீர் பாட்டில் எடுத்து செல்லவும். விவசாயிகள் வயலில் வேலை பார்க்கும் பொழுது மதியானம் குறிப்பாக மெல்ல வேலை பாருங்கள். அதாவது அவசரம் வேண்டாம், அதாவது அவசரப்பட்டு மதியானம் வந்து வேலை பார்க்க வேணாம். மெல்ல உட்கார்ந்து வேலை பாருங்கள். பொதுமக்களும் மற்றும் விவசாயிகளும் எல்லாருமே கவனமாக இருங்க. வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலையோட தாக்கம் அப்படிங்கிறது பல மடங்கு உயருங்க. ஸோ அடுத்து நம்ம இன்று பார்த்துருவோம். நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாகவே பதிவாக காத்திருக்கிறது. அதாவது நேற்று போல் இன்றும் அதே போல் வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது. சென்னையில் 30 டிகிரிக்கு மேலே வெப்பம் தொடலாம். புதுச்சேரியில் 30 டிகிரிக்கு மேலே வெப்பம் தொடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வேலூர், சித்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் வந்தவாசி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மதுராந்தகம், திண்டிவனம், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் முதல் அதிகமான வெப்பம், அதிகபட்சமாக வட உள் மாவட்டங்களில் 37 டிகிரி வரைக்கும் இன்று மதியம் வெப்பம் பதிவாக காத்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் 30 டிகிரிக்கு மேலே, அதே போல் நம்பியூர், சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது. திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், பாலக்காடு, இன்றைக்கும் பாலக்காடு 40 டிகிரி தொடரலாம். இன்றைக்கும் பாலக்காடு, பொள்ளாச்சியில், கோயம்புத்தூர், காரமடை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகபட்சமாக இன்று 40 டிகிரி வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் தென்பட்டு விட்டது. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகபட்சமாக 36 டிகிரி வரைக்கும் இன்றைக்கு வந்து தொடரலாம். டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே அதிகபட்சமாக 37 டிகிரி வரைக்கும் இன்று வந்து மதியானம் அதிகமான வெயில் வந்து வெப்பநிலை பதிவுக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்களிலும் அதிகமான வெயில் தான், மேற்கு மாவட்டங்களிலும் அதிகமான வெயில் பதிவாகும். எனவே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வெயில் தாங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா வெயில் தான். ஸோ அடுத்து கேட்கலாம், வெயில் மட்டும்தான் அடிக்குமா, அப்போ மழை எங்கே போச்சு அப்படின்னு கேட்கலாம். கவலைப்படாதீங்க, மழை கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிவு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இலங்கையில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். அதாவது மன்னார் வளைகுடா பகுதி, யாழ்ப்பாணம், திருகோணமலை, தம்புள்ளை மற்றும் அம்பாறை, கண்டி, தெற்கு இலங்கை, குறிப்பாக தெற்கு இலங்கையில் பார்த்திங்கன்னா இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில், அதாவது மதியம் முதல் இரவு ஒரு 7 மணிக்குள்ளே சற்று பரவலாக இலங்கையில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான வறட்சியான காற்று தான் தற்பொழுது நுழைந்து கொண்டிருக்கிறது. அதாவது உயரழுத்தங்கள் தற்பொழுது தமிழகம் அருகே நிலை கொண்டிருக்கிறது. இது வந்து விலகணும். இது வந்து நம்ம தமிழகத்தை விட்டு விலகினாதான் நமக்கு வந்து நம்ம பக்கம் வந்து மழை கொடுக்கும்.
எனவே கவலைப்படாதீங்க. இது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் விலகுவதற்கு அதிக வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. வரக்கூடிய நாட்களில், அதாவது வரக்கூடிய வாரங்களில் மார்ச் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து விலகி இது வந்து வட இந்தியா, இந்தியாவையும் தாண்டி அதேபோல் சீனா பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இது விலகி போகும்போது நம்ம தமிழகம் முழுவதும் மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே, அதாவது வரக்கூடிய மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், குறிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கடும் மழைப்பொழிவு இருக்கிறதுங்க. அதாவது கனமழை முதல் சில நேரங்களில் மிக கனமழை வரைக்கும் மேற்கு உள் மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கிறது. அது வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பு அதிகம்தான். எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே தமிழகம் முழுவதும் சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழை, அதாவது கோடைகால மழை அப்படிங்கிறது நிலத்தில் உருவாகி பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் கவலைப்பட தேவையில்லைங்க. கண்டிப்பாக மழை இருக்குது. இப்போ அடிக்கூட வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் மாவட்டங்கள் முழுவதும், ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒரு வாரங்களுக்கு உங்கள் மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது. ஸோ அடுத்து இன்றைக்கி ஏதாவது மழை பெய்யும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வாய்ப்பு இல்லாதாங்க. இன்றைக்கி வந்து வாய்ப்பு குறைவு தான். இன்றைக்கி வந்து மார்ச் 15ஆம் தேதி. இன்றைக்கி வந்து இலங்கையில் மட்டும் சற்று பரவலாக மழை இருக்கும். இலங்கையில் மட்டும் பெய்யும். நான் தமிழகத்தில் வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் வாய்ப்பு இல்லை. ஆனால் கிளவுடு உருவாகலாம், அதாவது மேகமூட்டம் உருவாகலாம். மழை வருவது போல் கொஞ்சம் லேசாக சில பல இடங்களில் கருமேகங்கள் உருவாகலாம். அது வந்து துளிகள் மட்டும் கொடுக்கும். ஆனால் பெரும்பாலும் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. ஆனால் மழை கொடுக்கும். எங்கே கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மேற்கு பகுதி, ராஜபாளையம் மேற்கு பகுதி, கடைநல்லூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், நாகர்கோவில், திருவனந்தபுரம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. கொச்சி, திருச்சூர், ஆலப்புழா, பாலக்காடு, கோழிக்கோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மலை பகுதியில் மட்டும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் கேரளாவில் மட்டும் இருக்கும். அதாவது இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கேரளா மாநிலம் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும். கேரளா முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மழை இருக்குது, நாளைக்கு மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டும் மழைக்கான சான்சஸ், அதாவது வாய்ப்புகள் என்பது தென்படுகிறது. பிற மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இல்லை. பிற மாவட்டங்களுக்கு எப்போ எதிர்பார்க்கலாம்னா 20ஆம் தேதிக்கு மேலே தான் பரவலாக இருக்கிறது. இனிமேல் யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்பொழிவு மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே பரவலாக காத்திருக்கிறது. இன்றைக்கி வந்து கேரளாவில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம் முழுவதும், குறிப்பாக தெற்கு கேரளாவில் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும். நம்ம சொல்லிட்டோம், வரக்கூடிய நாட்களில் கேரளாவில் மழைப்பொழிவு வெளுத்து வாங்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை வந்து வெளுத்து வாங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள், தெற்கு டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது. அந்த டெல்டா கடலோரம் மழை வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அது வந்து அந்த கிழக்கு காற்று என்ன பண்ண போகுதுன்னா அந்த கடலோரம் அமையக்கூடிய அந்த மழை வாய்ப்பை அது அப்படியே மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் அந்த காற்று வந்து என்ன பண்ணும்னா மாலை இரவு பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு காற்று அப்படிங்கிறது வலுவாக நுழையும். ஸோ இதனால் கடலோரம் பெய்ய வேண்டிய மழை அப்படிங்கிறது திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், திண்டுக்கல், சேலம் இங்கே வந்து காற்று குவிதலை ஏற்படுத்தி நாளைக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் சற்று கனமழை வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பரவலாக கிடையாது, ஒரு சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்கும். அது அப்படியே கொடுத்து விட்டு டக்குன்னு போயிடும். அதே போல் 17ஆம் தேதியும் அப்படி தான் இருக்கும். 18, 19ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே தான் நம்ம தமிழகம் முழுவதும் பரவலான மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுதுங்க. அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே, இன்னும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 15, 16, 17, 18 இன்னும் ஒரு 5 நாட்கள் இருக்கிறது. இந்த 5 தினங்களுக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கேரளாவில் மட்டும் சற்று பரவலாக எதிர்பார்க்கலாம். கேரளா, அதாவது திருவனந்தபுரம், நீலகிரி முதல் நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதே போல் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், குறிப்பாக கேரளாவை மையமாக வைத்து இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. கேரளா மாநிலம் முழுவதும் நாளைக்கு மழை பெய்யும் பொழுது இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் மேலே வீச வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா காற்றுடைய குவிதல் அப்படிங்கிறது மேற்கு மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்கு
தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதாவது கேரளாவை மையமாக வைத்து நாளைக்கு ஒட்டுமொத்த காற்று குவிதலும் கேரளாவில் போய் குவிய போகுது. அது வந்து என்ன ஆக போகுதுன்னா, நாளைக்கு வந்து வட மாவட்டங்களில் உயரும் வெப்பத்தை வந்து அது அப்படியே வட உள் மாவட்டங்கள் வழியாக அப்படியே பெங்களூரு, மைசூரு அப்படியே வடக்கு கேரளாவில் போய் குவிக்கப்படும். அதே போல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது தெற்கு கேரளா வந்து குவியும். ஸோ இதனால் வெப்பம் குவியும் இடம் கேரளா. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே ஒரு எதிர்திசை காற்று, அதாவது மேற்கிலிருந்து ஒரு எதிர்திசை காற்று வந்து கேரளாவில் குவியும். ஸோ இதனால் கேரளாவை மையமாக வைத்து நாளைக்கு கடுமையான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். ஒரு 10 சென்டிமீட்ரு, அதாவது இப்போ 5 சென்டிமீட்டர் மேலே கேரளாவில் நாளைக்கு வந்து மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தெற்கு கேரளா, வடக்கு கேரளாவிற்கும் வாய்ப்பு இருக்குது. தெற்கு கேரளா மாநிலம் முழுவதும் நாளைக்கு கடுமையான மழை பொழிவு இருக்குது. அந்த தாக்கம் அப்படிங்கிறது தென் மாவட்ட மக்கள் நன்றாகவே பார்க்க முடியும். ஏன்னா குறிப்பாக திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், அது மட்டும் இல்லாமல் தேனி மாவட்டம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மழை பெய்வதை நேரடியாக பார்க்க முடியும். அந்த மழைப்பொழிவு அங்கே பெய்யும் பொழுது இடி மின்னல்கள் தென் மாவட்டங்களில் அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதனால் நாளைக்கு இடி மின்னல்கள் கேரளாவில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. அப்படி பதிவாகும் போது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அதோடைய தாக்கம் இருப்பதனால கவனமாக இருக்கணும். அடுத்தடுத்து வரும் நாட்களில் மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள், குறிப்பாக கர்நாடக இளையோர மாவட்டங்களில் பரவலான மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்கவும் அடுத்தடுத்து அறிக்கைகள் வரும் தவறாமல் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் ஆல் என்று அப்படியே செட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஆள்னு கொடுத்தா தான் அடுத்தடுத்த அறிக்கைகள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நன்றிங்க.